வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் ஒரு கிளாசிக்கான லுக் இருக்கக்கூடிய எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச Yamaha RXZ இண்டிகேட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் மாடிஃபிகேஷன், ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. என்ன நண்பா, குட்டி ஸ்டோரி கேட்க ரெடியா? வழக்கம் போல் அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. அந்த RXZலேயே இந்த பிராண்டு தான், யமகாவே இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த பிராண்டை கொடுங்க, லோக்கல் வேணாம்னு சொல்லிட்டு நான் இதையே வாங்கியிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். பேக் சைடில் இதோட ஹைலைட்டான விஷயம், பேக் சைடில் க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரோம் அட்டாச் ஆகிறதுனால தான் ஒரு 90s லுக் வருது அப்படின்னே சொல்லலாம். இது RXZ, அதுக்கப்புறம் YBX, நிறைய பேர் சுசியில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. RX100ல் கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஸ்ப்ளெண்டரோட முன்னாடி வைசர் லுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய ஸ்ப்ளெண்டரில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி RXZோட மிரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, மேலே லிங்க் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா MK பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா இது ஒரே ஒரு ஒயர் தான் வந்திருக்கு, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் ஒயர் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் அந்த போல்டில் இருந்து தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் இருக்க இண்டிகேட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு அந்த வைசர் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இங்கே ஒரு போல்ட்டு, அங்கே ஒரு போல்ட்டுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டில் 2 போல்ட் இருக்கும். அந்த 2 போல்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. 2 போல்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வைசர் லைட்டாக பின்னாடி இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு என்ன கலர் ஒயர் போகுது, லெஃப்ட் சைடுக்கு என்ன கலர் ஒயர் போகுது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பைக்கில் இருக்க அந்த இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளாசிக்கான அந்த இண்டிகேட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஆல்ரெடி உள்ளே பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர் பல்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி KTM இண்டிகேட்டர் எப்படி ஸ்ப்ளெண்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் இண்டிகேட்டரை ப்ராப்பராக எப்படி ரன் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோட லிங்க்கும் மேலே ஐக்கானில் வரும், மறக்காமல் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அந்த அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா MK பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டேன். நெகட்டிவ் அந்த நட்டிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு நெகட்டிவும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு, ஆனால் பேக்கில் இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, பேக் இண்டிகேட்டர் ஒயர் எல்லாமே சீட்டு கீழே தான் வரும். அதுக்கு சீட்டை ரிமூவ் பண்ணணும். சீட்டை ரிமூவ் பண்ணணும்னா சைடில் இருக்க 2 டோரை ரிமூவ் பண்ணணும். 2 டோரை ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீட்டோட நட்டு அங்கே தான் இருக்கும், அந்த 2 நட்டையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க இண்டிகேட்டர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி KTM இண்டிகேட்டர் அந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணதுனால இப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணுறப்ப சேறு சகதியமாக ஆகி அந்த நட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா மாடிஃபிகேஷன் வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பேக்கில் அந்த எர்த் ஒயர் கனெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. டயரு அது இதுன்னு ஃப்ரண்ட்டில் நம்ம ஈஸியாக வைசரை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அழகாக உட்காந்து பண்ணிட்டோம். பேக் சைடில் அப்படி பண்ண முடியலை. ஸோ அந்த எர்த் ஒயரை கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன ஐடியா பண்ணேன். என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாசரில் ஃபஸ்ட்டே அந்த எர்த் ஒயரை இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எர்த் ஒயரை அந்த வாசரில் ஃபஸ்ட்டே சுற்றி வச்சுருங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு வழியாக பேக்கில் லெஃப்ட் ரைட்டு 2 இண்டிகேட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேக்கில் எப்படி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 2 பாசிட்டிவும் அதில் கொடுத்துட்டேன். நெகட்டிவ் கொடுக்கல, டேப் அடித்து வச்சுட்டேன். நெகட்டிவை என்ன பண்ணேன், அதாவது எர்த்தை என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் ஒரே ஒரு போல்டில் அந்த எர்த்தை சுற்றி டைட் பண்ணி வச்சுட்டேன்.
ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸ்ப்ளெண்டரோட டெய்ல் லைட் ஆகட்டும், முன்னாடிக்கு ஹெட்லைட் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வரும். அதனால் இந்த இண்டிகேட்டர் பார்க்குறதுக்கு அதோட சேர்ந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய லெஜெண்டில் இன்றைக்கி வந்து ஒரு கிளாசிக்கான இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரிக்கு நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அசசரிஸ் எது வேணும் அப்படின்னா MKP Pits அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.